வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதை விரும்புகிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணையாமல் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தங்களது ஆதரவாளர்களை வேறொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு செய்ததன் காரணமாகத்தான் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்திருப்பதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு பூகம்பமே மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் நடைபெற்றிருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லப்போனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மட்டும்தான் இந்த தோல்விற்கு அடித்தளமாக போடப்பட்டிருக்கிறது. அவர் அன்றே நினைத்திருந்தால் ஒற்றுமையான அதிமுக மக்களவைத் தேர்தலை எதிர்கொண்டிருக்கலாம். இதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியே அடைந்திருக்கும். சரியான பக்கபலம் இல்லாத காரணத்தினால் அதிமுக தோல்வி அடைந்திருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியதற்கு எடப்பாடி மட்டும்தான் காரணம் என்றும் மாவட்ட செயலாளர்கள் கடும் கோபத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் குட்டிக்கரணம் அடித்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய முடியாது என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக தற்பொழுது மிகப்பெரிய ஒரு தோல்வி விளிம்பில்தான் இருக்கிறது. மீண்டும் அது பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் ஒற்றுமை என்ற ஆயுதம் மட்டும்தான் இதற்கு வழியாக மாறும். இல்லை என்றால் தோல்வி என்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறிவிடும் என்பதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் தோல்வி என்பதை மாவட்ட செயலாளர்கள் அறிவித்து விட்டார்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்ப்புகளை தான் நாங்கள் தெரிவிப்போம் என்று மாவட்ட செயலாளர்கள் கூறியுள்ளார்கள். எடப்பாடி எந்த ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அறிவித்தாலும் நாங்கள் அதில் கலந்து கொள்ள போவதில்லை என்பதையும் தெள்ளத் தெளிவாக மாவட்ட செயலாளர்கள் கூறியிருக்கிறார்கள்.